திருச்சி, தஞ்சாவூர் மாதிரியான மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகும். ஏன்னா அந்த சுழற்சி வந்து காற்றை இழுப்பதனால மழை கிடைக்குங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சுட்டு. ஸோ அதனால தான் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். பல்வேறு இடங்களில் சாரல் மழை, தூறல் மழையெல்லாம் பதிவாக வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. ஈரோடு மாவட்டத்திலே சில நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, சாரல் மழை, தூறல் மழை மாதிரியெல்லாம் பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி. அதே போல் மதுரை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில், நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கூட சாரல் மழை, தூறல் மழை, ஒரு சில இடங்களில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சற்று வலுவான மழையும் வந்து பதிவாகும். இப்போ நெய்வேலி மாதிரியான இடங்களிலும் நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கிறோம். அதே போல் நம்ம சிதம்பரம் நெய்வேலி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில், நெய்வேலி புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில், பரங்கிப்பேட்டை கடலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில், பெண்ணாடம் சுற்றுவட்டார பகுதிகளில், விழுப்புரம் திருக்கோவிலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், திண்டிவனம் விழுப்புரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்களில், புதுச்சேரி திண்டிவனம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், மரக்காணம் சுற்றுவட்டார பகுதிகளில், கல்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில், அதே போல் கேளம்பாக்கம்